எல்லாத்துக்கும் நான் தான் இசைக்கே நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்றது எப்படி சார் நீங்க ஏத்துக்க முடியுதா? அதுக்குதான் இந்த இன்டர்வியூலாம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்றது. ராஜா சார் வந்து இது 25 வருஷம் கனவு. இது இளையராஜாக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கு பெருமை, ஒரு தமிழனுக்கு பெருமை. உதாரணத்துக்கு அனிருத்தா இருக்கட்டும், ஏன் அவருடைய யுவன் சங்கர் ராஜாவே இருக்கட்டும், பல இசையமைப்பாளர் கூப்பிட்டு வச்சு படம் வச்சிருக்காரு. இந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லையா? அப்படி சார் பெருந்தன்மை சொல்ல முடியாது. நிறைய புது வகை இசையமைப்பாளர் நாடி வருகிறார்கள். இது நான் உரிமையா தைரியமா சொல்லுவேன். நான் நிறைய பேர் வராங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பார் கணக்கு கூட எழுத தெரியாத இருக்காங்க. அந்த ஏஐ வந்ததுனால இசையமைப்பாளர் பெரிய ஒரு தலைவலிங்கிறிய. இப்ப உங்களுக்கு மியூசிக் தெரியல, நீ ஏஐ தான் போதும், மியூசிக் பண்ணலாம். யாரோ போட்ட உடனே நமது குழந்தைய சொல்ல முடியுமா? இப்போ ராஜா சார்ட்ட என்ன ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அப்படி ஸ்கிரீன் போயிட்டே இருக்கும், அப்படியே நோட்டேஷன் எழுதுவார். அது வந்து எப்படின்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு பவர் உள்ள வாங்கி வச்சிருக்காரு. ஒருமையில பேசுறாரு, நான் தான் நீ வா போன பேசுறது, அது அவருடைய புகழுக்கு அது வந்து சரிதானா? என்கிட்ட நிறைய மியூசிக் டைரக்டர் வராங்க சார், ஓப்பனா சொல்றேன் சார். வர்றாங்க, ஏதோ நோட்ஸ் வாங்கிட்டு போறாங்க, ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல. பழைய பாடல்களை திரும்ப ரீமேக் பண்றாங்க சார், என்ன? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஆரம்பிக்கும் போது ஒரு இசையோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க சார். அதாவது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல், உங்களால் ஒரு இசையமைக்க முடியுமா? எல்லாருக்கும் பிடித்தமான பாடல் எந்த இசையமைப்பாளர் பாடல் வேணும்? இசைஞானி இளையராஜாவுடைய பாடல். எல்லாருக்கும் பிடித்தமான பல பாடல் இருக்கு. அதுல எல்லாருக்கும் பிடித்த பாடல் அவதார படத்துல ஒரு பாட்டு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணமோ மனசுல, திங்கள் வந்து தீண்டும் போது என்ன என்னமோ நனப்புல, தன்ன நன்ன நான அருமை அருமை சார். இப்போதைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 பேர் தான் வாசிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் சார். ஒன்று இசைஞானி, இன்னொன்று நீங்க. எப்படி சார்? அப்படி இல்லை, எப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லைவ் கம்போசிங் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். ஆமாம். காரணம் என்னன்னா, பாடல் இன்னைக்கு வந்து வாரத்துக்கு 10 பாடல் ரிலீஸ் ஆகுது வச்சுங்களேன். ஒரு பாடல் உங்களால சொல்ல முடியுமா? வாய்ப்பில்லை சார். நான் எந்த மியூசிக் குறை சொல்ல விரும்பல, கேட்க முடியல. உண்மைதான், ஒரிஜினாலிட்டியே தான். அது எல்லா பாடலாரும் ரொம்ப சிறப்பாக பண்றாங்க, பாட்டுங்களை ரொம்ப சிறப்பாக பண்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டாமினேஷன் வந்து ஹெவியா போயிட்டு பாட்டுங்களை கம்மி பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இசையமைப்பாளர்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேயே எடுத்துங்க, நீங்கள் எஸ்வி சுப்பையா நாயுடு, கேவி மகாதேவன் மாமா, குன்னக்குடி வைத்தியநாதன், எம்எஸ் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், ராஜா சார், அதுக்கப்புறம் தேவானா இருந்தாங்க. சில இப்போல்லாம் வந்து இசை வந்துட்டு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல சார். இப்போ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், ப்ரோட்டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற கீபோர்டு, பட் இதில் கம்போஸ் பண்ணால் தான் அந்த ஜீவன் நிற்கும். கரெக்ட். இந்த ஒரிஜினாலிட்டி இதுதான் சார். இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் வச்சிங்களேன், நீங்கள் சொல்லப்போ டியூன் நான் கொடுப்பாது இதுதான். இன்றைக்கி ராஜா சார் பாருங்கள், லண்டன் சிம்போனி போயிருக்காரு, இந்த ஹார்மோனி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இது நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்வியலை தான் இந்த இசை தான். இது கொஞ்சம் நிறைய மாறிட்டு வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளையராஜா அவர்கள் இப்போ லண்டன் சிம்போனி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஆசியாவிலே இப்போ தான் சிம்போனி இசை இப்போ இளையராஜா தான் கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஒரு சிம்பனி வந்து நல்லா கேட்டுங்க, அது வந்து சிம்பனி வந்துட்டு ஒரு இசை வடிவம், நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து லிரிக் கிடையாது, சிம்போனிக்கு லிரிக் கிடையாது, இது ஒன்லி ஃபார் இசை வடிவம். புரியுதுங்களா? இது வந்துட்டு பீத்தவான், மொசாட், பாக்குன்னு பண்ணுற இசை மேதைகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சில இசையமைப்பாளர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க, சில இசையமைப்பாளர்கள் தெரிஞ்சும் முயற்சி பண்ணாமல் இருந்துட்டாங்க. ராஜா சார் வந்து இது 25 வருஷம் கனவு. இந்த இசை குறிப்பை வந்துட்டு எடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு போய் அரங்கேற்றம் ஆயிருக்கு. இது இளையராஜாக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கு பெருமை, ஒரு தமிழனுக்கு பெருமை. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து நம்ம உலக லெவலில் கொண்டாடணும். கிட்டத்தட்ட 80 இசை கலைஞர்கள் வச்சு. ஆமாம் சார், 80 எல்லாமே வந்து ஆக்சுவலி லண்டன் ஃபில்மோனிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க. அங்கே எப்படின்னா வந்துட்டு இந்த இசை கோர்ப்பு வந்துட்டு எப்படின்னா,
எந்த ஒரு ஆல்பத்திலையும் வராத ஒரு கோர்ப்பா இருக்கணும். இவர் பண்ண படத்துல 1000 படத்துல எந்த ஒரு இசை கோர்ப்பும் இல்லாத இருக்கணும். இந்த இசை கோர்ப்பு வந்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டியதா இருக்கணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்புன்னா நம்ம பண்ணதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும். அங்க இருக்க ஜட்ஜஸ்லாம் பெரிய பெரிய ஜட்ஜஸ் அவங்க அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு போயிட்டு பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு தமிழனா பார்த்தா இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. ஒரு தமிழனா பார்க்கணும், உலக லெவல்ல கொண்டாடினா சார். இதை யாரும் டவுன்லோட் பண்ணி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி சார் ஆக்சுவலி ஃபுல் ரைட்ஸ் வந்த பிறகு தான் எல்லாரும் கேட்க போகிறோம். அந்த இசையை வச்சுட்டு அவர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு சொன்னார், வேற ஒன்றுமே கிடையாது. இதோட உழைப்பு வந்து நம்ப மாட்டேங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் உழைப்பு சார். அது சாதாரண சின்ன சின்ன கோர்ப்பெலாம் நிறைய படத்தில் சேர்த்துருப்பார் அவர். அந்த சிம்போனி ஸ்டைல்லாம் சேர்த்துருப்பார். ரொம்ப கடினமான ஒரு முயற்சி இது. இந்தியாவுக்கு பெருமை, உலக நாட்டில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை. ஏதோ ஒரு பண்ணப்புற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு தமிழன் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னா லண்டன் வரைக்கும் போயிருக்காரு. லண்டன் வரைக்கும் போய் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் அங்கே வந்துட்டு லண்டன் ஃபில்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் வந்துட்டு கொஞ்சம் இது இருந்தாலும் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டார், பெரிய விஷயம். அவர் எப்படி சார் கம்போசிங் பண்ணுவார் சார்? அருமையான ஒரு கேள்வி சார். அவருடைய கார் கரெக்டாக வந்துட்டு கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஏறுதுன்னா மணி 6ன்னு சொல்லிடலாம். காலைல 6 கரெக்டாக 6. இது 365 நாள் நடக்கிற விஷயம். இது கரெக்டாக ஒரு ப்ரீவியஸாக ஹோம்ஒர்க்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். 8:30க்கு கம்போசிங் உட்காருவார் சார். நான் எதிர்க்க மணிரத்னம், பாலச்சந்தர், எந்த டைரக்டர் இருந்தாலும் சரி நம்ப மாட்டீங்க, 5 பாட்டு 9 மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க. 9 மணிக்கெலாம் 5 பாட்டு ஓவர் சார். டைரக்டர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இவர்கிட்ட இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 100 கேட்டால் 1000 ரூபாய் 1000 கொடுப்பார் டியூனில். அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்வார், 9 மணிக்கு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வர சாப்பிடுவாங்க. 9:30 மணிக்கு இவரே ஸ்கோர் எழுதுவார். யார் அசிஸ்டன்ட்ல யாருமே கிடையாது. இவரே ஸ்கோர் எழுதி எல்லாம் பண்ணோன்னு 9:30 கொடுத்துருவார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பி வரும். எல்லாம் பண்ணிட்டு பிறகு ஒரு மானிட்டர் டேக் பார்த்துட்டு யார் பாட போகிறா கேட்பார். பாலு சார் இருக்காரா, ஹரிஹரன் இருக்காரா, மலேசியா இருக்காரா, யாரும் இல்லைன்னா இவர் பாடிடுவார் சார். நம்ப மாட்டீங்க, 12 மணிக்கு சாங் ரெடி சார். இல்லை எப்படி சார் சூஸ் பண்ணுவார் இந்த சாங்க்கு இந்த சிங்கர் பண்ண நல்லா இருக்குன்னு எப்படி சூஸ்? அது ஆக்சுவலி ஒரு கம்போசருக்கு வரும் சார். அந்த ஸ்கேலை பொறுத்து இருக்கும். இப்போ உச்சஸ்தாய் வச்சா இதுக்கு வந்துட்டு இவங்க உதாரணத்துக்கு இப்போ எம்எஸ்சியில் என்ன பண்ணார், உச்சஸ்தாய்க்கு டிஆர் மகாலிங்கம், ரொம்ப பேஸுக்கு பிபி சீனிவாஸ், மிடிலுக்கு வந்துட்டு டிஎம்எஸ் பாலு. அது மாதிரி ஒரு சிங்கருக்கு அந்த கிரியேஷன் பொறுத்த வரும். அது வேற ஒன்றும் இல்லை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு அதாவது வரிகளுக்கு இசையமைப்பாங்க. ஆமாங்க. ஆனால் இப்போ அப்படியே மாறி இருக்கு. என்ன சார் காரணம்? அது காரணம் சார், தரமான இசை இல்லை சார். நான் ஓப்பனாக இப்போ இசைப்பாடு நான் குறை சொல்ல விரும்பலை. மியூசிக் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மாற்றணும். அது இல்லாமல் எல்லா பாடலாசிரியரும் ரொம்ப சிறப்பாக எழுதுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நான் வந்து ஜெயிச்ச பாடலை வளரும் பாடலை இசை வந்துட்டு டாமினேஷன் பண்ணுறாங்க. புரியாத மொழி மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப, ஏன்னா நம்ம என்ன உயரத்தில் போனாலும் கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கலாச்சார சீர்கேடு மியூசிக். ஏன்னா எல்லாருமே கடைசியில் இடைப்பாற இடம் மியூசிக் தான். கரெக்ட் புரியுங்களேன்? இந்த இசையில் மட்டும்தான் கடவுளை நேரில் பார்க்கலாம். இன்றைக்கி 300 கோடியில் படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு நம்மளால சொல்ல முடியல. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், எந்த விஷயம் குறை சொல்ல விரும்பலை. ஒரு படம் உண்மையாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு படம் வந்து மறைஞ்சு போகும், ஆனால் பாடல் மறைஞ்சு போகாது. நல்லா கேட்டுங்க சார். இன்றைக்கும் சூப்பர் சிங்கர் ஃபைனலில் யார் பாட்டு வருது சார்? ஒரு கேவி மகாதேவன் மாமா பாட்டு, ஒரு எம்எஸ்வி ராஜா பாட்டு தானே வருது சார். நீங்கள் ஹைவேஸில் காரில் பாருங்கள், 1000 காரில் இவங்க பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம் சார். புரியுங்களா? நிறைய புது வகை இசையமைப்பாளர் நாடி வருகிறாங்க. இது நான் உரிமையாக தைரியமாக சொல்லுவேன். நான் நிறைய பேர் வராங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார் கணக்கு கூட எழுத தெரியாத இருக்காங்க. இல்ல பார் கணக்கு அந்த நோட்ஸ்ல வந்து பார் கணக்கு ஒரு ரிதம் வச்சு பார் போடுவாங்க. ஆமா சார், இது வச்சு இது ரொட்டேஷன். இன்னைக்கு நிறைய பேர் ஆமா இது ரொட்டேஷன் நிறைய பேர் எழுத தெரியாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் எனக்கு தான் எழுத தெரியும். நான் மார்த்தட்ட விரும்பல. ரொம்ப கடினமான உழைப்புக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க எப்படின்னா இந்த ரிதம் வச்சு பார் கணக்கு எழுதணும். அதுதான் இளையராஜா, எம்எஸ்வி இவங்கெல்லாம் வந்துட்டு மாபெரும் ஜீனியஸ். இனி சிம்பனி போயிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொண்டாடப்பட்ட விஷயம். ஆரம்ப கட்டத்துல வரிகளுக்கு தகுந்த மாதிரி தான் இசை போடுவாங்களா சார்? ஆமாங்க. அதுல ஒரிஜினாலிட்டி கிடைக்கும், அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமா. இப்போ வந்து டியூன் போட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுறாங்களே, எப்படி சார் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்குதா? இல்ல அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பல இல்ல சார், 2 விதம் இருந்தது. மெட்டுக்கு பாட்டுக்கு மெட்டு இருந்தது. உதாரணத்துக்கு 100% வந்து மெட்டுக்கு பாட்டு போடுவாங்க, தத்தகாரம் சொல்லுவாங்க. தத்தகாரம் போட்டுட்டு பாட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, பாடல் கொடுத்துருவாங்க. கவிஞர்கள் பாடல் மெட்டு போடுவாங்க. இப்போ சமீபம் 2மே இல்லை சார், 2மே இல்லை. கவிஞர்கள் முழிக்கிறாங்க சுச்சுவேஷன் சொல்றப்போ. இவங்க என்ன செய்றாங்க, பாடல் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு சார். ஆமா. இது வந்து என்னன்னா யாரோ போட்ட இசை. நல்லா கேட்டுங்க. இப்போ சோக சீன்னா நீங்க அதை தட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 சோக பாடல் வரும். ஹாப்பி மூட் ஜாலி மூட்ல பட்டிங்கன்னா 1000 பாடல் வரும்.
அதை மிக்ஸ் பண்ணி எல்லா மியூசிக் அதை போறாங்க. திரும்ப ரீமேக் பண்ற மாதிரி தெரியாதா சார்? எப்படி சார் பண்றாங்க சார், பண்றாங்களா? அதுதான் ராஜா சார் இன்னைக்கு அவர் வந்து கோவப்படுறாருன்னா 100% அது உண்மைதான். அது இப்ப இந்த ஏஐ வந்ததுனால இசையமைப்பாளர் பெரிய ஒரு தலைவலிங்கிறிய இசை இல்ல, இசை தெரியாதவர்கள் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம். அப்படி வந்து இப்ப உங்களுக்கு மியூசிக் தெரியல, நீ ஏன்னா போதும் மியூசிக் பண்ணலாம். பட் இது அப்படி இல்லை, கிரியேஷன்ஸ் வரணும். நீங்க சொல்றீங்க ஹீரோயின் வராங்க, நாங்க என்ன கேட்பேன், ஜாலி மூடா பேத்தாஸா கேட்போம். இந்த காஸ்டியூம் கலருக்கு டியூன் இருக்கு சார், இந்த கிரீனுக்கு ஒரு டியூன் இருக்கு, உங்க மெரூனுக்கு ஒரு டியூன் இருக்கு. ஸோ அந்த பாடல் இது பண்ணாத விஷுவல் என்ன செய்வான், கேமராமேன் என்ன செய்வான், அவன் வந்து உள்ள போடுவான். ஸோ அந்த பாடல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ எதுவுமே இல்லாமல் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வராங்க, நேராக வந்தோன்னு மியூசிக் டைரக்டர். இப்போ நாங்களாம் அப்படி இல்லை சார், எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணி கீபோர்ட் பிளேயராக போய் பார் கணக்கு என்ன, இது என்ன, ரீ ரெக்கார்டிங் வந்து மார்க் பண்ணோம், சீன் பை சீன் மார்க் பண்ணோம், ரீ ரெக்கார்டிங்க்கு மார்க் பண்ணோம். இந்த சீனுக்கு இவ்வளோதான் மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த நான் ஒன்று கேட்கலாம் நினச்சேன், குறுக்கிட்டது மன்னிக்கவும். சொல்லுங்க அந்த சார். ரெக்கார்டிங் போகும்போது சார் அந்த விஷுவலை போட்டுட்டு தான் டியூன் பண்ணுவாங்க, எப்படி சார்? அது ராஜா சார் நம்பர் 1 சார். எப்படின்னா அந்த சீன் பார்ப்பாங்க சார், பார்த்துட்டு உடனே இந்த சீன் என்ன சீன், பேத்தஸா, ஜாலி மூடா, ஃபைட்டா, டெரரா, ரெயின் எஃபெக்டா, நைட் எஃபெக்டா, இதுக்கு எங்களுக்கு ஒரு மூடு வரும். மூடு ரொட்டேஷன் வரும். இளையராஜாட்ட ஒரு பெனிஃபிட், மூடோட அந்த ஃபீல் வந்துரும்ல சார். ஃபீல் தான், ஃபீல் சார். சோகமா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சம்திங். ஆமாம் சார், ஃபீல் வரும். இப்போ ராஜா சார்கிட்ட என்ன ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அப்படி ஸ்க்ரீன் போயிட்டே இருக்கும், அப்படியே நோட்டேஷன் எழுதுவார். ஓ, அது வந்து அது எப்படின்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு பவர் உள்ள வாங்கி வச்சிருக்காரு, மனிதனால முடியாது. ஸோ ரீ ரெக்கார்டிங்காக ஓடின படங்கள் நிறைய உண்டு. இப்போ எங்கே போகுதுன்னு சினிமா தெரியல சார். என்கிட்ட நிறைய மியூசிக் டைரக்டர் வராங்க சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார், க்ரோர் கணக்கில் பணம் வாங்குறாங்க, வர்றாங்க, ஏதோ நோட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு காரணம் யாருன்னா, நான் அடித்து சொல்லுவேன், தரமான இயக்குனர் கிடையாது சார். இயக்குனர் தான் அவங்ககிட்ட வாங்கணும், புரியுதுங்களா? ஒரு இயக்குனர் என்பது என்ன செய்வான், கிளாப் கட்டையிலேருந்து வருவான். ஆமாம், தட்டிட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவான். இப்போ ஒன்றும் இல்லை, டைரெக்டாக வராங்க, இயக்குனர் ஆயிடுறாங்க, ஷார்ட் பண்ணி முடிச்சுட்டு டக்கு அடுத்தது. ஸோ உங்களுக்கு படைப்பு வீணாக போகுதுல்ல. உங்களுக்கு சினிமான்றது உலகம் உள்ளவரை சினிமா இருக்கும். சினிமா மனிதனுடைய வாழ்வியலே சினிமா தான் சார். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 வரைக்கும் சினிமா ஃபாலோ பண்ணி, அவனோட காஸ்டியூம், அவனோட ஹேர் ஸ்டைல், அவனோட பழக்க வழக்கங்கள், அவனோட ஆன்சம் எல்லாமே சினிமா தான். புதுமை வேண்டும், பட் கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். எத்தனை வருஷம் சித்தப்பா தான், மாமா தான், போகுதுங்களா? அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கப்படுறாங்க. பட் நீங்கள் அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரீஸில் பார்த்தா அவங்க கரெக்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் பாருங்கள், ஹிந்தி படம்லாம் பாருங்கள், இன்னும் அந்த டபலா டோலக் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வயலின் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரிஜினாலிட்டி. இன்னைக்கு லைவ் கம்போசிங் இல்லையா சார்? அந்த ரெக்கார்டிங் லைவ் கம்போஸ் பண்ற டெக்னீஷியனா இன்னைக்கு காணாம போயிட்டாங்களா சார்? சார் இருக்காங்க சார். இதனாலே ஒரு காரணம், டெக்னாலஜி வளர்ந்தது ஒரு காரணமான்னு கேட்குறேன். டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது சார். இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, பயன்படுத்த மறந்துடுறாங்கல்ல, பயன்படுத்த தெரியாம இருக்காங்க, பயன்படுத்த தெரியாம இருக்காங்க. இப்போ வந்து ராஜா சார் முதல் கொண்டு, இப்போ அவரை விடுங்க, நானும் ஒரு வளர்ந்த ஒரு இசையமைப்பாளர், நானும் என்ன செய்ய வயலின் பிளேயர் வந்தால் நான் நோட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. நோட்ஸ் கொடுக்கணும் இசையமைப்பாளர். ஆமா, நாங்க தான் நோட்ஸ் கொடுக்கணும். வயலின், அப்புறம் ப்ளோயிங் செக்ஷன் போவோம், ஃப்ளூட்டுக்கு போவோம், பிராஸ் செக்ஷன் போவோம், ட்ரம்பட், பிளாக்ஸ் போயிட்டு அப்புறம் ரிதம் செக்ஷன் வருவோம். ரிதம் செக்ஷன் தாளத்தை பத்தி சொல்லுவோம், ரூபக தாளமா, திசரமா, மிஸ்ரமா, ஜம்ப தாளமா, தாளசனம் வாசிப்பாங்க. இப்போ எதுவுமே கிடையாது சார், அப்படியே ஒண்ணுமே கிடையாது. ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வாங்கிடுவீங்க, எல்லாமே இந்த ஏஐல எடுத்துறாங்க சார், எடுத்துறாங்க. யாரோ போட்ட உடனே நமது குழந்தைய சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த மனிதர் 82 வயசுல சிம்போனி போயிருக்காருன்னா இன்னைக்கு மேனல் தான். இசை வந்து ஒரு மனிதன் கடைசியில் இழப்பார இடம் இசை தான் சார். அவன் எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னனாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ் இசை ரொம்ப அழிந்து வருகிறது. அதை கண்டிப்பாக பாதுகாக்கணும். இதை மேம்படுத்துகிறார் இளையராஜா. கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, அவரோட பேரில் விருதுகள் நிறைய கொடுக்கணும். அவருக்கு கண்டிப்பாக என்னோட கண்டிப்பாக ஒரு சிலை அமைக்கு அவரை வந்துட்டு உற்சாகப்படுத்தணும். ஏன்னா ஒரு பாமரன் இந்த அளவு வந்திருக்கார், ரொம்ப பெரிய விஷயம். சமீபத்தில் வந்த ஒரு சர்ச்சை பேச்சு, இசை பெரிதா வரிகள் பெரிதா அப்படின்னு. ஆமாம், இசையமைப்பாளர் உங்களுடைய கருத்து என்ன? நிறைய சேனலில் இது கொடுத்தேன் நான். இசை பெரிதா வரிகள் பெரிதான்ற ரெண்டுமே போத் ஆர் சேம் சார். நான் வந்து வெறும் தன்னனா சொன்னால் வந்து பாடல் எடுப்படாது, அது வரிகள் வேணும். வரிகள் வந்து கவிதை நடையில் சொன்னாலும் எடுப்படாது. இசையும் வரிகளும் கணவன் மனைவி ரெண்டும் சேர்ந்தாதான். அதனால வந்து எனக்கு வந்து ரெண்டுமே 50% தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு சில இசையமைப்பாளர்கள் இசை தான் பெரிது, என்னதான் நீ வரிகளை கொடுத்தாலும் அதை உருவாக்குறது, அதை முழுமையா கொண்டு வர்றது இசை தான் அப்படிங்கிறாங்களே. சரி, வரிகள் இல்லாம நீங்க பாட்டு பாடி பாருங்களேன். எந்த பாடலும் வரிகள் இருந்தா தானே சார் அந்த ஃபீல் உள்ள கொண்டு வருது, அதானே சார், புரியுதுங்களா? அந்த ஃபீல் கொண்டு வரிகள் தானே கொண்டு வரும். மியூசிக் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி வெறும் பாடலை பாடினாலும் ஒரு ஜீவன் இருக்காது.
ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏன் இசை தான் பெரியது அப்படின்னு சொல்றாங்க? அது தன்னுடைய கர்வமா எப்படி? அவங்க சொந்த கருத்து, அது நம்ம தலையிட முடியாது. சொந்த கருத்து. நான் வந்து பொதுவா இயற்கைக்கு இதுவா சொல்றேன் நான். இசை வரிகள் பாடல் ரெண்டும் ஒன்று, இதுதான் இசை ஒன்று தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. ரியலா நீங்க இப்ப சொல்ல வரீங்க? உண்மை அதானே சார், உண்மை அதானே சார். நான் பாட்டு இது தன்னன தானான நான நான தன்னன இது வந்து மெட்டு. இது வரிகள் சேர்த்து மலர்ந்து மலராத பாதி மலர் போல் எப்படி இருக்கு? சேர்ந்தாதான் நல்லா இருக்கு. ஆமா சார். இப்போ மெட்டு போடுவார். இப்போ தன்னனா தன்னதானா தான தன்னனா தன்னதானா. ஆக்சுவலி அவரே தான் எழுதின பாட்டு இது. பாடல் வரிகள் பாருங்க. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவி நீ, இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். அப்பதான் ஃபீல் வருது சார் உங்களுக்கு. வரிகள் எல்லாம் எப்படி சார்? ஒரு காதலன் வந்து காதலியை வந்து அவன் வந்து கொஞ்சறப்போ இல்லை இது பண்ண நினைச்சு பாட சொல்ல வரிகள் தான் அழகு இல்லை சார். அதுக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியம், வரிகள் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இப்போ நீங்க 80ஸ்ல போட்ட பாட்டு இப்போ உள்ள கரண்ட்டுக்கு ஏதாவது போடுங்க சார் பாப்போம். இப்போ பேசுறது தான் பாட்டு சார். இப்போ வந்து பாட்டு இல்லை, அது பேசுறது தான் பாட்டு. புரியுதுங்களா? இதுதான். இதுக்கு மெட்டுலாம் தேவையில்லை. ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டு போற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டோடு இல்லை சார். மெட்டு தேவையில்லை, சுதி தேவையில்லை, தாளம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதான் மறுபடியும் சொல்றேன் சார். வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் பெரிய ஹீரோ படமே எடுத்துங்களேன், ஒரு பாட்டு சொல்லுங்க சார். அலைகள் ஓய்தலை படம் 1981 வந்தது, உங்களுக்கு தெரியும். அதுல பாரதிராஜ் சார் ஒரு பாட்டு ரிஜெக்ட் பண்றாரு. இந்த பாட்டு வேணான்னு. ராஜா சார் என்ன சொல்றாரு, இல்லை வச்சுக்கலான்ட்டு வேணான்றாரு. 33 வருஷம் பொறுத்து மெகான் ஒரு படத்துல அந்த பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு சொல்ல முடியுமா? என்ன பாட்டு சார்? புத்தம்புது காலை திரும்ப ரீமேக் ஆகுது. ஜென்ரேஷன் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. பட் அந்த சாங் இப்பயும் சிங்க் ஆகுது. எப்படி அது? அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு. ஒரிஜினாலிட்டி. நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஷர்ட்டே வந்துட்டு என்ன செய்யறோம், ஒரு 6 மாசம் போட்டு தூக்கி போட்டுறோம், எல்லாம் போட்டுறோம். அப்புறம் எல்லா கலாச்சாரம் மாறுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹேர் ஸ்டைல் மாறுது, எல்லாம் மாறுது. 33 இயர்ஸ் அப்புறம் அந்த பாடல் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ ஹீரோக்கு ஃபிளெக்சிபிள் ஆகுதுன்னா அப்போ அந்த கலைஞனுடைய படைப்பு எப்படி இருக்கு பாத்துங்க. காரணம் 100% மேனுவல் இசை. அந்த ஜீவன் பழைய பாடல்களை திரும்ப ரீமேக் பண்றாங்களா சார்? என்ன ரொம்ப ரொம்ப தப்பு சார். சரக்கு இல்ல அது நான் காப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியா? எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி இல்லை. அழகான குழந்தைய வந்து மூக்கு உடைக்கிறது, காது உடைக்கிறது, கண்ணை வந்து ஒரு கண்ணை குத்துறது. என்னுடைய கருத்து இதான் ரீமேக். ஏன் பழைய பாடல் ரீமேக் பண்ணோம்? நீ உங்ககிட்ட சரக்கு இல்லையா? சரி, அவங்க பண்ணதை ரீமேக் பண்ண அதோட பெட்டரா தான் பரவாயில்ல சார். அதை விட அசிங்கப்படுத்துறாங்களா சார்? எவ்வளோ தப்பு அது. மகான்கள் பண்ண பாட்டை வந்துட்டு நீ வந்து இன்னும் பெட்டரா பண்ணா பரவாயில்ல, கேவலப்படுத்துறீங்களே. ஏன் இது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரசிகர்லாம் நல்ல பாடல் கேட்க ரசிகர் காத்து கொண்டு இருக்காங்க சார். ஒருவேளை இந்த பழைய பாட்டை ரீமேக் பண்ணாதான் என் படத்தோட ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும், என் படம் ரீச் ஆக நினைச்சு எடுக்கிறாங்களா எப்படி சார்? அது அவங்களுடைய தவறான ஒரு எண்ணம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது சரி, பழைய பாடம் ரீமேக் பண்றேன், ஏன் பழைய ஆக்டர் மாதிரி இப்போ ஏன் அழகா இருக்க மாட்டேன்றீங்க? அதானே. எப்படி இருக்காங்க? ஒரு சிவாஜி கணேசன் பாருங்க, மக்கள் திலகம் பாருங்க, ஒரு SSR பாருங்க, ஒரு ஜெய்சங்கர் பாருங்க, ஒரு ரவிச்சந்திரன் பாருங்க. பார்த்தா சொல்லலாம் ஒரு தான் ஹீரோ. அப்படியே கிளீனா தெரியும், ஹீரோன்னு தெரியும். புரியுதுங்களா? அதை நீ அதே மாதிரி போட வேண்டியது தானே. ஏன் அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் போட வேண்டியது? ஏன் வந்து ஒரு அலங்கோலமாக இப்போ ஹீரோயினுக்குலாம் அப்போ வந்து தனியாக கவர்ச்சி நடிகன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போத்துலேருந்து ஜோதிலட்சுமிலேருந்து ஜெயமாலிலேருந்து சில்க் சுமிதாலேருந்து இப்போ ஹீரோயின் எல்லாம் பண்ணுறாங்களா சார்? ஸோ இது காரணம் 100% இயக்குனர் தான் சார். நம்ம கலாச்சாரம் நம்ம காப்பாற்ற மாறுதா அப்படி சார்? ட்ரெண்ட் எப்படி சார் மாறும்? நம்ம தான் சார் மனநிலை மாறுதா? நான் எதுக்கு ஒரு கிளாமரான நடிகை வச்சு ஒரு குத்தாட்டம் போடணும், ஏன் நடிகையை ஆட வைக்கிறேன், ஹீரோயினா ஆட வைக்கிறேன், அது மாதிரி போதா அப்படி? இல்லை சார். ஹவுஸ் ஓனர் வேலையை பார்க்கணும், வேலைக்காரி வேலையை பார்க்கணும், எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. அது தப்பு இல்லை சார். அது சினிமான்றது மறுபடியும் சொல்கிறேன் சார், ஒரு சினிமான்றது இவர் எழுதினார், நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூட்டும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாங்கன்னார். சினிமா சாதாரண விஷயம் இல்லை சார். அது ஒரு வாழ்வியல், ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி சினிமாவுக்கு இருக்குது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தா இவர் தான் ஹீரோன்னு தெரியும். ஆமாம். ஆனால் இப்போ ஹீரோவை பார்த்தா இவன் தான் இல்லைனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவன் தான் ஹீரோவாக இருக்கான். என்ன காரணம்? குறிப்பாக சந்திரமரம் கடத்துறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கொலைகாரன் தான் நீங்கள் ஹீரோயிஸ் தான் பார்க்கப்படுது சார். இல்லை சார், கதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான கதையே போயிடுச்சு சார். இப்போ நீங்கள் எல்லா படத்துலையும் பாருங்கள். எனக்கு வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, சொன்னவனே எனக்கு என்ன சார் சாரி ஒரு எடுத்தோட சொல்கிறாங்க சார், சீன் எப்படின்னா கஞ்சா கடத்திட்டு போகிறாங்க சார். அப்போ ஒரு நெகட்டிவ் வந்து உள்ளே செதுக்குறாங்க பாருங்கள். நான் கேட்குறேன், ஏன் சார் வேற சார்? இல்லை சார், இப்போ ட்ரெண்டாக தான் சார் அப்படின்றாங்க.
நான் தான் கேட்குறேன், டென்ட் மாதிரி வச்சுறாங்க சார் மக்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை இவங்களே திணிக்கிறாங்க பாருங்க. சார் கஞ்சா கடத்திட்டு போகிறாங்க சார், வண்டி சேஸ் பண்ணோம் சார், இந்த வண்டியில் கஞ்சா இருக்குது, நீங்கள் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடு ஒரு ஒரு வைல் ரன் கேட்குறாங்க. அடுத்து என்ன சார், சார் இவன் என்ன சார் ஹீரோ போயிட்டு என்ன சார் கொலை பண்ணிவிட்டு அந்த கத்தியோட வெளியில் வரான் அப்படின்றான். நான் சொல்கிறேன் சார் ஹீரோ நல்லாவே காமிங்க, ஏன் சார் கொலை பண்ணீங்கன்னா இல்லை சார் இப்போ ட்ரெண்ட் அப்படின்றாங்க. சரி ஹீரோ நல்லா ஷேவ் பண்ணி அழகாக ஒரு ரவிச்சந்திரன் மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி ஒரு கார்த்திக் மாதிரி காமிங்கன்னா நல்ல முகத்தை ஃபுல்லாக தாடி வைக்கிறாங்க. ரீசனே இல்லாமல் கேட்டால் ட்ரெண்ட் அப்படின்றாங்க. இது நம்ம ரொம்ப சொன்னால் வந்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிவு? இந்த வரண்டு போயிடுவாங்களா வாய்ப்பு தராம? அதை பற்றி நான் கவலைப்படல சார், அதுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்ல யாரோ ஒருத்தர் சொல்லல சார், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பாஷையே புரியலையே சார், அதாவது மியூசிக் அதிகமாக இருக்குது, வரிகளுக்கு சார் நல்ல கேள்வி. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் என்ன செய்கிறாரு, மேலே ஏவிஎம் மேலே தேட்டரில் ஆர்ஆர் தேட்டரில் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, பக்கத்து தேட்டரில் என்னோட ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. தமிழ் பாடலை தமிழ் தெரியாத ஒரு நபரை கூட்ட வச்சு ஆங்கிலத்தில் எழுதி பாட வைக்கிறார். உண்மைதான். நான் பிரேக்கில் வந்து கேட்டேன், நான் என்னங்க இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ எங்கே அந்த வல்லினம் மெல்லினம் எல்லாம் போச்சு, இங்கே இல்லாத தமிழ் பாடகர் இல்லையா? சரி சென்னை விடுங்க, கோயம்புத்தூர்ல இல்லையா, திருச்சியில் இல்லையா, மதுரையில் இல்லையா, ஏன் இந்த மாதிரி பாட வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு. சார் அவர் எங்கே சார் பாடுறாரு, தானாக்கு நானான்றாரு, மானாக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு சார், ஏன் சார்னா கேட்டால் ட்ரெண்ட் செட் அப்படின்றாங்க சார். எவ்வளோ ஒரு கொடுமை பார்த்தீங்களா? இதே நீங்கள் டெல்லியில் பாம்பேயில் சொல்ல முடியுமா, கேரளாவில் சொல்ல முடியுமா? கோச்சிக்காதீங்க நான் சொல்லன்ட்டு, ஒரு ஆந்திராவில் சொல்ல முடியுமா? எழுந்து வெளியே போடுவானுவாங்க. அந்த தாய்மொழி எப்படி காப்பாற்றுறாங்க பாரு. ஆனா அது மாதிரி ஆட்கள் என்ன சார் இப்ப தமிழ் சினிமாவில பல இசையும் போல கூட்டு பாட வைக்கிறாங்க இருக்காங்க சார். ஸ்ரேயா கோஷல்லாம் தமிழே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி. இல்ல சார், இப்போ ஸ்ரேயா கோஷல்லாம் வந்துட்டு இப்போ சொன்ன பாடம் நிறைய பேர் இப்போ வந்துட்டு லாங்குவேஜ் தெரியாத வந்து பாடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப இல்ல அதே ஸ்ரேயா கோஷல் நல்லா உச்சரிப்போட பாடுறாங்களா சார், அது எப்படி? இல்ல சார், சரி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆஷா போஸ்லே ராஜா சார் பாடிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, எப்படி வேலை வாங்கியிருக்காரு பாருங்க. அதுதான் காரணம் வந்துட்டு. அதான் சார் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து முறைப்படி யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு வரணும், எந்த தொழிலுமே சரி, புரியுதுங்களா? அது இப்போ தவறான சினிமாவில் இப்போ 100% தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்தால் இப்படி தான் இருக்கணும் சார், எனக்கு வாய்ப்பு வருதோ இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நல்லா தான் இருக்கேன் நான். ஓகேங்களா? இதுதான் இசையை பற்றி பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.